பொதுவா ஒவ்வொரு நாடுகளும் தன்னோட எதிரி நாட்ட ஒவ்வொரு வகையில வச்சு செய்வாய்ங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அமெரிக்காவோட ஸ்டைல், அமெரிக்காவுக்கு ஒரு நாடு பிடிக்கல, இல்ல அவன் ஒரு சண்டைக்காரனா மாறிட்டான் அப்படின்னா, இம்மீடியட்டா அமெரிக்காவுக்கு பிடிக்காத அந்த நாட்டுக்குள்ள நாட்டு மக்கள் சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிச்சுருவாங்க. "டேய் சுதந்திரம் வாங்குன நாடு தானடா நீங்க" அப்படின்னு கேட்டோம்னா, "இல்ல, இல்ல இப்ப உள்ள ஆட்சியாளர் வந்து மழை பெய்யும்போது வெளியில வந்து ஆடுன்னு சொல்லல" அப்படிம்பாய்ங்க. ஆட்சியாளர கேட்டா, "மழை பெய்யும்போது வெளில வரக்கூடாதுன்னு நான் எங்கடா சொன்னேன்?" அப்படிம்பாய்ங்க. இந்த மாரி சின்ன விஷயம் ஊதி பெருசாக்கி விட்டுருவாய்ங்க. கடைசியில அந்த ஆட்சியாளர்கள விரட்டி விட்டு அந்த நாட்டுல, "இப்ப யார்றா ஆள்றா?" அப்படின்னு கேட்டா, "அது எங்களுக்கே தெர்லப்பா. வேற ஏதாச்சும் நாட்டுக்கு போய் பொழச்சுக்கலாம்." அப்படிங்கிற முடிவுல தான் இருக்கோம். எல்லைய தாண்டுறக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மக்கள் உளர ஆரம்பிச்சுருவார்கள். ஏன் அப்புட்ன்னா, ஆட்சியாளர்கள கொன்றுவாய்ங்க, இல்ல ஊர விட்டு விரட்டிருவாய்ங்க. அதுக்கப்புறம் 5 குரூப், 6 குரூப், 8 குரூப்பெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கிற நாடெல்லாம் இருக்கு. இந்த மாரி அமெரிக்கா வச்சு செஞ்சு விட்டு போயிரும். அடுத்ததாக ரஷ்யாவ பார்த்தோம் அப்டின்னா, கேட்கவே வேண்டாம். உள்ளுக்குள்ள இறங்கிருவாய்ங்க. அப்பல்லாம் என்ன பண்ணுவாய்ங்க அப்டின்னா, பெரிய அளவுல பீரங்கி படைய விட்டு நகரத்தையே சிதறடிச்சுருவார்கள். இப்பவும் அதே ஃபார்மட்ல கிளம்பி போனது தான் பிரச்சனை உக்ரைனுக்குள்ள. ஃபார்மட் மாறி போச்சு. அதுக்கப்புறம் லேட்டா கேட்ச் பண்ணிட்டு, இப்ப வெறும் ஆளில்லா விமானம். எல்லா திசைகள்லயும் ஆளில்லா விமானம். அன்னைக்கு ஆர்ட்லரி என்ன மைலேஜ எடுத்துச்சோ, அதுக்கு கொஞ்சமும் குறையாம இப்ப ஆளில்லா விமானம் ரஷ்யாவுக்கு கை குடுக்குது. மைலேஜ் எடுக்குது. அந்த மாரி நாட்டையே கிளச்சு போட்டு, நாங்களும் ரஷ்யர்கள் தான். ரஷ்யாவே எங்கள ஆண்டுகட்டும். ரஷ்ய அதிபர் புட்டின் வாழ்க! அப்படின்னு கையெடுத்து கும்பிடுற வரையும் விடமாட்டாய்ங்க. அவனுங்களோட ஸ்டைல் அந்த மாரி. இந்தியாவோட ஸ்டைல் அப்படி அதிரடி ஸ்டைல். இந்தியாவுக்கு முதல்ல ஸ்டைல் இருக்காடா, தனியா நிக்கிறோம். எதுலயும் தலையிட மாட்டோங்கிறது தான் நம்ம ஸ்டைலா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் தூக்கி வீசிட்டு, என்னைய வம்பிழுத்தேன்னா உன்னைய ஆளவே விடமாட்டேன். நாட்ட விட்டு ஓட விட்டுருவேன். அப்படிங்கிறதும், திருப்பி கால்ல விழுந்துட்டா ஆண்டுக்க அப்படின்னு வழிவிடுறதும், ரொம்ப டீசென்ட்டான பயலுகடா நாங்க. அப்படிங்கிற மாரி தான் நம்ம கொண்டு போய்க்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளையே ஆக்ரோஷப்படுத்தி, இல்ல இல்ல எங்க நாட்ட நீ பிரிச்சுரு. எங்களுக்கு நீ தான் பிரிச்சு சுதந்திரம் வாங்கி தந்த. இப்ப மீண்டும் எங்க நாட்ட 2ஆ உடைச்சுக்க, இல்ல 5ஆ உடைச்சுக்க அப்படின்னு வம்பிழுக்கக்கூடிய பயலுகளா பங்களாதேஷ் மாறிட்டான் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. எல்லா நாடுகளும் நம்ம கூட வம்பிழுக்கிறலாம் வேற ஒரு கதையில எடுத்துக்கலாம். ஆனா பங்களாதேஷ பொறுத்தவரையும் பயப்புள்ளைங்க பங்களாதேஷ் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு சுத்துறதுக்கு காரணமே நம்ம தான். நம்ம மட்டும் இல்ல அப்புட்ன்னா, பலுசிஸ்தான் மாரி இவனுங்களும் நசுங்கி இருந்த இடமே தெரியாம போயிருப்பாய்ங்க. பலுசிஸ்தான் இன்ன வரை இருக்கிற காரணம் அங்க கனிம வளம் கொட்டி கிடக்கு. பங்களாதேஷ்ல என்ன கொட்டி கிடக்கு? ஒண்ணுமில்ல அது. அதனால பாகிஸ்தானோட இருந்து நசுங்கி சின்னா பின்னமா போயிருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்தியா சுதந்திரம் வாங்கி தந்துச்சு. பங்களாதேஷ், பங்களாதேஷியர் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு, இதுல இந்திய பார்டர வேற ஃப்ரீ அக்சஸ்ல வச்சு தொலைச்சிருந்தோம். ஊருக்குள்ள அங்க இருந்து இங்கே கடைசி இந்தியாவோட எண்டு வரையும் வந்து நின்னுக்கிட்டு, அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு, இப்படி தன்னோட நாட்ட வளர்ந்துக்கிட்டு, ஒரு ஸ்டேஜ்ல டெக்ஸ்டைல்ல இந்தியாவை மிஞ்சிட்டோம் அப்படின்னு வேற போஸ்ட் ஒட்டிக்கிட்டு, அந்த போஸ்ட்டையும் உள்ளூர்ல உள்ள சில அடிமைகள வச்சே ஒட்ட விட்டாய்ங்க. இந்த கேவலத்த எங்க போய் சொல்றது? இப்படி எல்லா வேலையும் பார்த்த பங்களாதேஷ், இப்ப அங்க ஏகப்பட்ட பிரச்சனை. அண்ணன் அமெரிக்காவுக்கு ஒரு பேஸ் தேவை. உடனே நாட்ட கிளச்சு போட்டாரு. அது சரி. அண்ணன் அமெரிக்கா கேட்டா குடுக்குறேன், குடுக்கலன்னு சொல்லாம வேற ஏதாச்சும் சொல்லியிருக்கணும். ஷேக் ஹசீனா குடுக்கலன்ட்டார்கள். நாட்ட விட்டு பத்தி விட்டார்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றாய்ங்க அப்படிங்கிறதான் இப்ப அங்க என்ன நடக்குது? யாருக்குமே தெரியாது. அங்க உள்ளவனுங்களுக்கே தெரியாது. ஏன் ஷேக் ஹசீனாவ விரட்டணும்? கவர்மெண்ட் வேலையில இடஒதுக்கீடு வேணும். சரி ஷேக் ஹசீனா கிளம்பி போயிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் வேலையில இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா, கவர்மெண்டே இல்லடா. அப்புறம் எங்கிட்றா கவர்மெண்ட் வேலைய பத்தி யோசிக்கிறது? அப்படிங்கிற மாரி தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். பைடன் கிளம்பி போம்போது, பல சேட்டைகள எல்லா பக்கமும் கிளப்பி விடுற மாரி, பங்களாதேஷ்லயும் கிளப்பி விட்டு தான் போயிருக்காரு. பங்களாதேஷ் ஏற்கனவே நம்ம கூட மோதி, ஷேக் ஹசீனாவ ஒப்பட அப்படின்னு சொன்னுச்சு. பதிலுக்கு நம்ம கரண்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டு மிதி மிதி மிதின்னு மிதிச்சோம். ஐய்யயோ! தப்பா போயிடுச்சே! அப்படின்னு சொல்லி அடங்கி ஒடுங்கி கிடக்குறாய்ங்க. இருந்தாலும் பைடன் கிளப்பி விட்டனால, நேரடியா இந்தியாவோட மோதாத. அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதும் புடிச்ச விஷயம். நேரடியா மோதாம இப்படி செய் அப்படின்னு அங்க உள்ள சிறுபான்மை மக்கள துன்புறுத்து. எல்லையில்லா தொல்ல குடு. அதுல இந்தியா ரியாக்ட் பண்ணும். அத வச்சு நான் டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பைடன் சொல்லிட்டு போயிட்டாரு. இங்க உள்ள கையாள், அடியாள், 3ஆம் கட்ட அடியாள் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2ஆம் கட்டம் 1ஆம் கட்டம்லாம் நாடுகளையே அமெரிக்கா வச்சிருக்கு. 2ஆம் கட்ட அடியாள் யாரு இந்த சைடு அப்டின்னா, பாகிஸ்தான் பேர சொல்லலாம். 1ஆம் கட்ட அடியாள் யாரு சமகாலத்துல அப்டின்னா, ஜெலன்ஸ்கியே சொல்லலாம். அவர் நான் தான் அண்ணனுக்கு நான் தான் முதல் கட்ட அடியாள் அப்டிம்பாரு. அந்த மாரி இந்த யூனுஸ் பையன் 3ஆம் கட்ட அடியாள் அமெரிக்காவுக்கு.
அதனால அங்க உள்ள சிறுபான்மையரை பெரிய அளவு துன்புறுத்துறார்கள். துறவிகள கைது பண்றது. அந்த துறவி ஒரு கிருஷ்ணர் கூட்ட துறவிகள் எல்லளவும் எந்த பஞ்சாயத்தும் இல்லாத துறவிகள். அதாவது மடாதிபதிகள்லே வீரவசனம் பேசக்கூடிய மடாதிபதிகள்லாம் இருக்கார்கள். ஆக்ரோஷமா பேசுவார்கள். முக்கியமான விஷயத்துல கருத்து தெரிவிப்பார்கள். அந்த மாரி சாமியார்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமான சாமியார்களா சமகால அரசியல் வட்டாரத்துக்குள்ளேயே நடந்துக்குவார்கள். அது ஒரு தனி கதை. இந்த கூட்டம் அப்படியான்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இது சாதுகள்லயும் சாதுக்கள் கூட்டம். ஆனா புடிச்சு உள்ள வைக்கிறது. என்னடா அப்படின்னு கேட்டா, பங்களாதேஷுக்கே ஆபத்து அப்படின்னு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்குது. உண்மைய சொல்லப்போனா, பங்களாதேஷ்க்கு பெரும் ஆபத்து இப்பதான். எப்படி பாகிஸ்தான் கையில அடி வாங்குனாங்களோ, அதக் காட்டிலும் இப்ப கூடுதலான டேஞ்சர்ல இருக்கார்கள். ஆனா இவர்கள் இந்த துறவிகள டார்கெட் பண்றது பைடனோட சிக்னல்னு எடுத்துக்கலாம். அதுபோக சொந்த அறிவு இல்ல. பைடன் தான் கிளம்பி போயிட்டாருல்ல. ஆனாலும் வச்சு டார்ச்சர் பண்றார்கள். எந்த அளவுக்கு அப்டின்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்காரர்கள எல்லாம் எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுச்சோ, அத காட்டிலும் கூடுதலாவே இவனுங்க பண்றாய்ங்க. அந்த வலி, வேதனையெல்லாம் மறந்துட்டு, இன்னைக்கு இந்த சிறுபான்மையின மக்கள் மீது பண்றார்கள். இப்ப இந்தியா ஸ்லோவா உள்ள இறங்க பாக்குது. உள்ள இறக்கம் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வ நோக்கி. நம்ம முந்திலாம் பார்த்தோம்ல, நாங்க டீசென்ட்டான பயலுகடா அப்படின்னு. அந்த டீசென்ட்டெல்லாம் தூக்கி வீசிட்டு எப்படி பார்த்தாலும் அன்னை அமெரிக்கா, பங்களாதேஷ ஒரு போடு போட்டு தனியா ஒரு தீவ கொண்டு போயிரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. உண்மைய சொல்லப்போனா அந்த தீவு ஏற்கனவே டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு பங்களாதேஷ விட்டு. முழுக்க முழுக்க அமெரிக்க ராணுவம் சார்ந்த கண்ட்ரோலுக்குள்ள நகர்ந்துருச்சு. இந்தியா இந்த கிறுக்குத்தனமான கூட்டத்த எல்லைகள்ல வச்சுக்கிட்டு நம்ம அங்க கடுமையா செலவு பண்ணிக்கிட்டு திரியணும். அத அமெரிக்கா விரும்பும், சீனா விரும்பும், பாகிஸ்தான் விரும்பும். இவ்வளவு கேனைகளா இப்ப இந்தியா இல்ல. இந்தியா சமகாலங்கள்ல தேவையான அளவு ஃபோர்ஸ யூஸ் பண்றக்கு தயங்குறதே இல்ல. அப்படி இருக்கும்போது, அந்த பகுதிகள பிரிக்கிறக்கான வேலைகள டெல்லி இறங்கிருச்சுன்னு டெல்லி வட்டாரத்துல பேசப்படுது. பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி தந்ததே நம்ம தான். பங்களாதேஷ திருப்பி 2ஆ உடைச்சுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு டெல்லி வந்துருச்சு. இது எல்லாம் தெரியாம தான் யூனுஸ் இன்னமும் தலைகீழா ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனா மிக விரைவில் அங்க உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வ நோக்கி போகும். அதுக்குள்ளேயே ஒரு தனி நாடு அப்படிங்கிறது. அப்ப நம்ம எல்லைகளும் சேஃப் ஆயிரும். அந்த பகுதி நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும். இதுக்கு உலக சூழ்நிலை ஒத்து வருமா அப்படின்னு கேட்டா, உலக சூழ்நிலை தொடர்ந்து ஒரு யுத்தத்துல தான் பயணிக்க போகுது. அப்போ ஓரளவு சூழ்நிலை ஒத்து வரும். ஏன் அப்படின்னா, ஒரு பையில சண்டை போடலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போடுற சண்டை தான் பெரும் சண்டைன்னு எல்லா பேரும் இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிருவாய்ங்க. உலகமே சண்டையில இருக்கும்போது, இதுல தேவை இருந்தா மட்டும் தான் கண்டுக்குவார்கள். இதுல தேவையான அன்னை அமெரிக்காவுக்கு ஒரு பேஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இந்த நிலப்பரப்ப வச்சு இந்தியாவுக்கு தலைவலி குடுப்போமா, வேண்டாமாங்கிறத சமகால சூழ்நிலைய பொறுத்து அன்னை அமெரிக்கா முடிவு பண்ணிக்கும். சமகால சூழ்நிலை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இந்த எல்லைகள்ல எல்லாம் தலைவலி வச்சு குடுத்தோம் அப்புட்ன்னா, சீனாவ நோக்கி நம்ம பாயும்போது நமக்கு தான் பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்? இந்த எல்லைகள் தலைவலிய அவனுங்க ஸ்டைல்ல எப்படி வேணாலும் தீர்த்துக்கட்டும். நம்ம கண்ண மூடிக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா இருக்கும். அமெரிக்கா கண்ண மூடுற சமயம் இங்க பங்களாதேஷ்ல இன்னொரு தனி நாட உருவாக்க டெல்லி இறங்கி வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் டெல்லி வட்டாரத்துல ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய விஷயமா இருக்கு. நன்றி, வணக்கம்.